மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ராசிநாதன் 6ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய எதிரிகளை, கடன்களை, நோய்களை தவிர்க்கக்கூடிய இடத்துல மாதம் முழுவதும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றமுள்ள அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு ஐயா. இந்த சனி இருப்பதன் மூலமாக ஏதாவது கெடுதல்கள், 7.5 சனின்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே 7.5 சனி இப்போதெல்லாம் கண்டிப்பாக பாதிக்காது. 7.5 சனி பாதிக்கும். ஆனால் எப்போ பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி இல்லையா? மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த நகர்வில், அடுத்த சனிப்பெயர்ச்சியில் ஜென்மச்சனியாக வரும்பொழுது மட்டுமே சனி பகவான் சொல்ல முடியாத சில சங்கடமான அமைப்புகளை கண்டிப்பாக தருவார். இப்போ செய்ய மாட்டார். ஆகவே 2027ஆம் வருடம் வரைக்குமே கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போது கடனை, நோயை, எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அளவில் தான் இந்த அமைப்பு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இருக்கும். 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் நீடித்த தன்மையில் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுறா கைடு இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்.